1995 ஆக்ட்டுக்கும் இப்போ புதுசா பாஸ் ஆயிருக்க அமெண்ட்மென்ட் பில் 2025க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றத பார்க்கலாம். 1995 ஆக்ட் படி ஒரு வக்ஃப் யூஸ்ல இருக்கு. கஸ்டமரியா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த வக்ஃப அவங்க வந்துட்டு வக்ஃபாவே வச்சுக்கலாம். கவர்மெண்ட் லேண்ட்லயே அவங்க வக்ஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ 2025 படி அந்த ரூல் கிடையாது. ஸோ 1995 ஆக்ட் படி கஸ்டமரி ஓரல் வக்ஃப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா 2025 ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் 1995 ஆக்ட் படி ஃபேமிலி ரைட்ஸ ஓவர் ரைட் பண்ண முடியும். ஆனா 2025 ஆக்ட் படி ஃபேமிலி ரைட்ஸோ அதாவது லீகல் ஹையர் வாரிசு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகணும் அப்படின்ற மாரி ஒரு ரூல 2025ல கொண்டு வந்திருக்காங்க. கண்ட்ரோல் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க வக்ஃப் வச்சு நடத்தியிருந்தாலும் மறுபடியும் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றாங்க. இந்த 2025 ஆக்ட் படி. 2025 பில் படி. பில் பாஸ் ஆகி ஆக்ட் ஆனதுக்கப்புறம் 6 மந்த்துக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். வித் ட்ரிபிள் பெர்மிஷனோட இன்னொரு 6 மந்த் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்க வந்து வக்ஃப ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி வக்ஃப் கேன்சல் ஆயிரும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ற எல்லாமே சென்ட்ரலோட போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல்ல. 1995 ஆக்ட் படி சர்வே கமிஷனர் தான் வக்ஃபோட ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் இப்போ 2025 ஆக்ட் படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இந்த லேண்ட் வக்ஃபோடதா இல்ல கவர்மெண்டோடதான்றதை டிசைட் பண்றாரு. 1995 ஆக்ட் படி வக்ஃபோ டெசிஷனை ட்ரிபியூனல் போய் நம்ம ஸ்டே கேட்கலாம். பட் 2025 ஆக்ட் படி ட்ரிபியூனல்ல ஸ்டே பண்ண முடியாது ஒன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டா. கோர்ட் அக்சஸ் பண்றத பத்தி பார்க்கலாம். 1995 ஆக்ட் படி எப்போ வேணா போய் கோர்ட் அக்சஸ் பண்ணலாம். பட் இந்த 2025 பில் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரீரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் கோர்ட் அக்சஸ் பண்ண முடியும். ட்ரைபல் அப்புறம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல வந்துட்டு வக்ஃப் இருக்கலாமா வேணாமான்றது அதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் எதுவுமே இல்ல. பட் ஆனா இந்த 2025 ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல வந்து வக்ஃப் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அடுத்ததா லிமிடேஷன் பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்ண போனா லிமிடேஷன் இருக்கா, பார் ஆயிடுச்சான்ற பார்ப்பாங்க. ஆனா 1995 ஆக்ட்ல அது கிடையாது. 2025 ஆக்ட்ல அது இருக்கு. லிமிடேஷன் இருக்கு. அடுத்ததா பெனால்டிஸ் பத்தி பார்க்கலாம். 1995 ஆக்ட்ல பெனால்டிஸ் மேல தான் இருந்தது. பட் 2025 பில்ல 1 லேக் ஃபைன் பிளஸ் 6 மந்த் ஜெயில் வரைக்குமே இருக்கு நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு. ஸோ ஓவராலா இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் 1995 ஆக்ட கம்பேர் பண்றப்போ நிறைய விஷயத்த கம்ப்ளை பண்ண சொல்லுது. ஸோ இந்த 2025 பில்ல நீங்க ரிஃபார்மேஷனா பார்க்குறீங்களா இல்ல ரெஸ்ட்ரிக்ஷனா பார்க்குறீங்களான்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ஸ்டே டியூன்ட். வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் 2025 ஏன் சிஎம்ல இருந்து ஆக்டர் அண்ட் டிவிகே ஓட தலைவர் பிரசிடென்ட் விஜய் வரைக்கும் ஏன் எல்லாரும் சேலஞ்ச் பண்றாங்க? என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல சேலஞ்ச் பண்றாங்க பார்த்துடலாமா?